இது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல, வட மாவட்டங்களிலும் கூட, மேற்கு மாவட்டங்களிலும் கூட பரவி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக அல்லது கடந்த 10 ஆண்டுகளாக சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் சாதி பெருமிதத்தை ஒரு அரசியலாக உயர்த்தி பிடிக்கிறார்கள். சாதி பெருமிதத்தின் அடிப்படையில் இதுபோன்ற கொலைகளை ஊக்கப்படுத்தியும் வருகிறார். வட இந்திய மாநிலங்களில் தான் இதுபோன்ற படுகொலைகள் அவ்வப்போது நடக்கும். இப்போது தென்னிந்திய மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இது அதிகரித்து வருகிறது. இதற்கு சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் திட்டமிட்டு பரப்புகிற சாதி பெருமை அரசியல்தான் காரணமாக இருக்கிறது என்று நம்புகிறோம். இந்திய ஒன்றிய அரசும் இந்த கோரிக்கையை பொருட்படுத்தவில்லை. மாநில அரசுகளும் இதை கண்டுகொள்ளவில்லை, தமிழ்நாடு உட்பட. இந்திய ஒன்றிய அரசு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்றலாமா என்கிற கருத்தை மாநில அரசுகளிடமிருந்து கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து கருத்து எதுவும் சொல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கிடையிலே உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஆணவ கொலைகள் தொடர்பாக சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். எப்படி வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு என்ன இழப்பீடுகளை தர வேண்டும், காவல்துறை அதிகாரிகளின் உடனடி கடமைகள் என்ன என்பன போன்ற வழிகாட்டும் நெறிமுறைகளை தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களையும் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகள் பின்பற்றவில்லை. இது தொடர்பாக நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க முயற்சி எடுத்தோம்.